உங்களுக்கு தெரியுமா, பாகுபலி திரைப்படம் ஒரு தெலுங்கு மாஸ்டர் பீஸாக கருதப்பட்டாலும் அதன் கதை தமிழ் சினிமாவின் ஒரு கலாச்சார காப்பியத்திலிருந்து ஈர்க்கப்பட்டது. இயக்குனர் எஸ் ராஜமௌலி 1969ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பிரேரித்துள்ளார். அடிமை பெண் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஒரு இளவரசராக அடக்குமுறைக்குள் சிக்கிக்கொள்ள அவனது உண்மையான அடையாளத்தை மறைத்து வாழ்கிறார். இறுதியில் அவர் எழுந்து நின்று அடக்குமுறையை ஒழிக்கிறார். இதேபோல் பாகுபலி திரைப்படத்திலும் அமரேந்திர பாகுபலி துரோகம் செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். ஆனால் அவரது மகன் மகேந்திர பாகுபலி ஆண்டுகள் கழித்து திரும்பி தனது அரண்மனையையும் மக்களையும் மீட்கிறார். மேலும் 2 திரைப்படங்களிலும் சக்தி வாய்ந்த தாய்மார் பாத்திரங்கள் உள்ளன. அடிமை பெண் படத்தில் ராணி தாயார் அடக்குமுறைக்கு எதிராக போராடுகிறார். அதேபோல் பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி தனது மகனின் உரிமையை காப்பாற்ற போராடுகிறார்.